Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் காவிரி ஆற்றில் கழிவுநீர் வாகனம் மூலம் செப்டிக் டேங்க் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாகனத்தை சிறைப்பிடித்தனர். முத்துமாரியம்மன் நகர் வழியாக அடிக்கடி கழிவுநீர் வாகனம் சென்று வருவதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவிரி ஆற்றின் ஓரம் குப்பைகள் கொட்டப்பட்டும் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டும் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து செப்டிக் டேங்க் கழிவுநீரை வெளியேற்ற வந்த வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் குத்தாலம் பேரூராட்சி நிர்வாகம் இவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காவிரி ஆற்றில் கழிவுநீர் அகற்றுவதை தடுக்க பேரூராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதிகளில் மாங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அத்திக்கோயில், தானிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மாங்காய் விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிக அளவில் முதலீடு செய்தும் 1 கிலோ மாங்காய் 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக ஆட்சியில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என வேதனை தெரிவித்துள்ள மாங்காய் உற்பத்தியாளர்கள் அப்பகுதியில் மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரியசாமியின் தொகுதியான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிவாடி அருகே பாலம் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னிவாடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய பொருட்களை திண்டுக்கல் சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக குடகனாறு ஆற்றுப்படுகையின் மீது மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் மேம்பால கைப்பிடி சுவர்கள் இடிந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பொதுமக்களின் உயிரோடு விளையாடாமல் பாலத்தை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மக்கள் பிடித்து கொடுத்த கொள்ளையனை ஏவல் துறையினர் தப்பவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் செய்து வரும் அழகப்பன் வீட்டில் 20 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக கூறி கொள்ளையர்கள் 6 பேர் அவரது வீட்டிற்குள் நுழைந்து அழகப்பனையும் அவரது தாயாரையும் துன்புறுத்தியுள்ளனர். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் அவர்களை பிடிக்க முயன்றபோது அனைவரும் தப்பியோடிய நிலையில் ஒருவர் மட்டும் பிடிபட்டுள்ளார். அவரை ஏவல் துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் கவனக்குறைவால் அந்த நபரையும் காவல்துறையினர் தப்பவிட்டுள்ளனர். ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினர் கொள்ளையர்களை தப்பவிட்டது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுகாதார பணியாளர்கள் இல்லாததால் புதிதாக அமைக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம் பூட்டிய நிலையில் உள்ளதால் மக்கள் சிகிச்சை பெற இயலாமல் அவதியடைந்துள்ளனர். குண்டுபெரும்பேடு ஊராட்சியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த துணை சுகாதார நிலையத்தில் இதுவரை சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக சிகிச்சை பெற பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வெறும் கண் துடைப்புக்காகவும் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ளவும் மட்டுமே விடிய அரசின் அமைச்சர்கள் கட்டடங்களை திறந்து வைப்பதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.